மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் அருகே கூத்தியம்பேட்டை கிராமத்தில் முதல்வர் ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழா பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் கொள்ளிடம் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் தலைமை வகித்தார். கொள்ளிடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மலர்விழி திருமாவளவன் வரவேற்றார். முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ், ஒன்றிய அவைத்தலைவர் ராஜேந்திரன், ஒன்றிய துணை செயலாளர்கள் இளவரசு, லதா சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில விவசாய அணி செயலாளரும் தமிழ்நாடு அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான AKS விஜயன், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினர். கழக உயர்நிலை செயற்திட்ட குழு உறுப்பினர் குத்தாலம் கல்யாணம், மாவட்ட அவைத்தலைவர் சீனிவாசன், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் தினேஷ்குமார், சீர்காழி நகர்மன்ற துணைத் தலைவர் சுப்பராயன், மாவட்ட பொறியாளர் அணி செயலாளர் காளி கலைவாணன், மாவட்ட பிரதிநிதிகள் நாகராஜன், காமராஜ், முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் லட்சுமி பாலமுருகன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர். சிறப்பு பிரதிநிதியாக நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பு பிரதிநிதியாக இருக்கிறார். அவருக்கென்று 4 IAS அதிகாரிகள், 5 IAS அதிகாரிகள் டெல்லியில் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பேரும் புகழும் பெற்ற அண்ணன் AKS விஜயன் அவர்கள் எனக்கு பின்னாலே நல்ல கருத்துக்களை வழங்கி இருக்கிறார்கள். இந்திய நாட்டினுடைய முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதன்மையானவராக இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்து இதுவரை சுதந்திர இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் பெறாத இமாலய வெற்றியை பெற்றிருக்கிற சட்ட போராட்டத்தில் வெற்றியை பெற்றிருக்கிற முதலமைச்சர். என்ன எங்களை லேசா அப்படி நடக்கிறீங்கிற மக்கள் வந்தாச்சு. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா வார்த்தைகளை எல்லாம் உபயோகிக்கணும். தலைவர் அருமையா சொன்னார்.